ஒரு வாரம் உங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டேன். ஏகப்பட்ட நியூஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். இல்லப்பா, நல்லா இருந்தேன், அரசியல்லாம் தெரியாம வாழ்க்கை வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய கருத்தும் வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும். என்னெல்லாம் அதிகமாக மிஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். குறிப்பா அரசியல் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கோம், ஆதான் எழுதி முடிச்சுட்டு இருக்கோம். எழுத படிக்கும்போது திடீர்னு ஒரு கேப்பு, நான் பாட்டுக்கு வெக்கேஷனுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றத என்னாலே அக்செப்ட் பண்ண முடியல. திருப்பி நியூஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். நிறைய நியூஸ் வருது. ஒன்று இட்லி கடை நியூஸ் வருது. இட்லி கடையா? அது என்னப்பா இட்லி கடை அப்படின்னு கேட்டா, இன்பன் உதயநிதி அவர்கள் சார்பாக இட்லி கடை ரெட்ஜியன் மூவிஸ் ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சார், இதே மாதிரி தானே சார் இந்த குருவி ரிலீஸுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ள வந்தாரு, அதன் பிறகு அவர் எம்எல்ஏ மாறினாரு. இப்போ இன்பன் உதயநிதி அவர்கள் வந்திருக்காரு, அதன் பிறகு அவரும் எம்எல்ஏவா மாறலாம். இட்லி கடை அவர் தான் ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும்போது, 20 வயசுலயே ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி பட்ஜெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 கோடி பட்ஜெட்ல ஒருத்தவங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற போது பெரிய விஷயம் அதெல்லாம். அப்ப இதுக்கும் அரசியலுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இருக்கே சம்பந்தம் இருக்கே. அது மட்டும் இல்ல, ஒரு பெண் கவுன்சிலர் அங்க இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்த ஒரு அதிகாரியை காலில் விழ வச்சார் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிச்சு. அதை பத்தி கனிமொழி அவர்களிடம் கேள்வி கேட்டபோது, கனிமொழி பிடிச்சாங்க பாருங்க ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோ எல்லாமே ரொம்ப வைரல். அதன் பிறகுதான் தெரிஞ்சு பெண் கவுன்சிலர் ஒரு பெரிய கேஸை தூக்கி போடுறாங்க. அது வேற மாதிரி இருந்துச்சு. அவங்க ஒரு கார்டு எடுக்க, இவங்க இன்னொரு கார்டு எடுக்க. என்ன கார்டு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். ஒட்டுமொத்தமா நிறைய அரசியல் சதுரங்கத்துல நிறைய செய்திகளை பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இங்க ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோல ஒரு பெண் கவுன்சிலர் அவங்க ஒரு அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க அதிகாரி அப்படின்னா முக்கியமான ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அதிகாரி இந்த பெண் கவுன்சிலரிடம், திமுகவினுடைய பெண் கவுன்சிலரிடம் மன்னிப்பு கோரித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் மிரட்டுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த அதிகாரி வயசு அந்த பெண்ணை விட அதிகமா இருக்கு, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரியான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை வெளியில விடுறாங்க. அந்த வீடியோ வெளியான உடனே திமுகக்கு இது பெரிய அவப்பெயரை ஏற்படுத்துது. பொதுவா திமுக ஜாதியை ஒழித்த கட்சி அப்படின்னு எவனாவது சொன்னாங்கன்னா ஓட விட்டு அடிக்கணும். ஏன்னா சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் திமுக ஆட்சியில அதிகமா இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே உணர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இளைஞர்கள் மத்தியில அது பேசு பொருளா மாறி இருக்கு. சாதியை ஒழித்த கட்சி அப்படின்னு சொல்றதும், சமூக நீதியை பேணி காக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்றதும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டுமா? ஒரு பெண் கவுன்சிலர் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள உடனடியா பதவி இல்லாட்டி ஏதாவது ஒன்று செஞ்சிருக்க வேண்டாமான்னு கேட்டா, அங்கதான் ஒரு சிக்கலே திமுகக்கு ஏற்படுது. கனிமொழி அவர்கள் எதற்கெடுத்தாலும் மணிப்பூரை பாத்தியா, உத்தரப்பிரதேசத்தை பாத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்களுடன் மிக முக்கிய நெருக்கம் காண்பிக்கக்கூடிய கனிமொழி அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கிறாங்க. எங்க இப்படி ஒரு அதிகாரி காலில் இல்ல ஒரு பெண் கவுன்சிலர் காலில் ஒரு அதிகாரி விழுந்திருக்காங்க, சமூக நீதினு சொல்றீங்க, பட்டியலத்தை சார்ந்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது கனிமொழி அவர்கள் அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படி போயிட்டாங்க. அவங்கதான் ஓட்டம் பிடிப்பாங்களே எதுக்கு எடுத்தாலும். ஆனா பெண் கவுன்சிலர் என்ன கார்டை தெரியுமா யூஸ் பண்ணாங்க? அவங்க விமன் கார்டை யூஸ் பண்ணாங்க. நீங்க என்னடா சாதி கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பட்டியலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கார்டு, அது ஒரு கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார்டை யூஸ் பண்ணி பெண் கவுன்சிலருக்கு எதிராக நீங்க சாதிய வன்கொடுமையை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்றதும், உடனே இந்த பெண் என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த திமுகவினுடைய பெண் கவுன்சிலர், இல்ல அவர் மன்னிப்பு கேட்கிற மாதிரி என் மீது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி இன்னொரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் எவரோ, குற்றம் விசாரிக்கப்பட வேண்டும் நினைக்கக்கூடிய எவரோ, குற்றத்தை செய்தவர்கள் தப்பித்து ஓடும் போது குற்றம் செய்யாத நபர்கள், குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இன்று குற்றவாளியாக மாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறத வேங்கை வயலிருந்து இதோ இப்ப வர பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தர் ஒரு ட்வீட்டை போடுறார். மீண்டும் சொல்றேன், இவனை நம்பி வாக்கு செலுத்த வேண்டாம். அந்த இவனங்கிறத மாத்தி இருக்கலாம். இதுவே ஊபி மணிப்பூர் என்றால் இவர் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்களுடைய அந்த ஒரு வீடியோ எடுத்து வெளியில விடுறார். அந்த வீடியோல திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது உன்னிப்பா கவனிங்களேன். இளநிலை உதவியாளர் முனியப்பனை நகராட்சி அலுவலகத்துக்குள்ளேயே வெளியாட்கள் அச்சுறுத்தி இருக்கிறார்கள். இந்த போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியது. எஸ், இதுல தவறு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இது ஒரு சமூக நீதிக்கு எதிரானது. ஒரு பட்டியலின அதிகாரியை காலில் விழ வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கத்துக்கு எதிரானது. அதை தைரியமா சொல்றதுக்கு அவருக்கு வாய் வரமாட்டுக்கு. திமுக அரசாங்கம், திமுக அரசியல்வாதி, திமுக பெண் கவுன்சிலர் இது செஞ்சிருக்கிற தப்பு அப்படின்னு சொல்லி தைரியமான அந்த ஒரு தைரிய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய, திமிரு எழு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவர் சொல்ல வேண்டிய வார்த்தையா இது? பம்மி பேசுறார். 2 சீட்டுக்கு பம்மி பேசணுமாயா? இன்னும் 6 சீட்டு. இன்னொரு ட்வீட்டை நான் பார்த்தேன்.
இல்ல 2031 ஒரு தேர்தல் வரும், அந்த 2031 தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் இன்பன் உதயநிதி அவர்களிடம் போய் ஒரு 6 சீட்டு கொடுங்க மக்கா அப்படின்னு சொல்லி நிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டை என்னால பார்க்க முடிந்தது. அப்போ கலைஞர் அவர்களிடம் போய் நின்னாங்க, உங்களுக்கெல்லாம் பொது பட்டியல் தேவைப்படுதா, பொது தொகுதி தேவைப்படுதான்னு கேட்டாருன்னு சொல்லி இதே வன்னியரசு அவர்கள் பதிவு செய்தது இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கு. அப்போ கலைஞர் அவர்களிடம் கேட்டிருக்காங்க, ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டிருக்காங்க, அடுத்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேட்பாங்க, அடுத்தா இன்பநிதி ஸ்டாலின் அவர்களிடமும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேட்பாங்க அப்படின்னு சொல்றது இதான் அரசியல். அப்ப இன்பநிதி அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் சினிமா வழியா தான் அது நடக்கும். இன்னும் 6 மாதங்கள் 7 மாதங்கள் மட்டும்தான் இவங்க நினைக்கிற மாதிரி சினிமா துறையை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும். ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏதாவது நிகழ்ந்து விட்டது என்றால் சினிமா துறை இவங்க கைவிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல நல்ல படங்கள், நல்ல நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே இன்பன் உதயநிதி அவர்களை ஒரு 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 பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க திமுக. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி இப்ப திமுகவினுடைய அமைச்சர்கள் யாரும் பேசாமல் இருப்பதற்கு காரணமும் இந்த 2026 தேர்தல் தான். அதுக்கு முன்னாடி ஒரு 10 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு திமுகவினுடைய மீட்டிங் அதனுடைய வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்களை புகழ்கிறார்களோ அதை விட 2 மடங்கு அதிகமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ் பாடுவார்கள். வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி, வாழ்க உதயம், வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க, வாழ்க உதயநிதி, வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின், வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர், எங்களுடைய சின்னவர், எங்களுக்கான உயிர் மூச்சு இவர் தான், அடுத்த கலைஞர், கலைஞருடைய பேரன், நேரடியா பெரியாரனுடைய வம்சம், அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதோ இல்லாட்டி அதிகமா அவருடைய புகழ் பாடுவதோ குறைவு. காரணம் திமுகக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்ளடி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றதும், இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் மாதிரி பெரிய ஒரு நன்மதிப்பு மக்களிடையே இல்லாமல் போனதும், நேரடியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு தலைவராகத்தான் பார்க்கப்படுவார் அப்படிங்கிறதுனாலையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அப்புறப்படுத்தி வச்சுட்டாங்க. இங்க ஸ்டாலின் அவர்களை நம்ம முன்னிலைப்படுத்தினாதான் திமுகவுக்கு கொஞ்சமாவது ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத யாரோ சூப்பரா அரசியல் வியூகம் தெரிந்தவர்கள் திமுகவுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு வருகிறார். அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஓரம் கட்டப்படும் போது இன்பநிதி ஸ்டாலின் அவர்களை உடனடியாக அரசியலுக்கு கொண்டு வர முடியாது. அதனால அவரை சினிமா துறையில கொண்டு போய் எப்படி குருவி படத்தை இவர் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது மாதிரி காண்பித்தார்களோ, இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற மாதிரி காண்பித்தாரோ, அதே மாதிரி இட்லி கடை அப்படின்னு சொல்லி தனுஷ் நடிக்கக்கூடிய படத்தை இப்ப யார் எடுத்திருக்காங்க, இன்பன் உதயநிதி அவர்கள் எடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது ஒபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணது வேற யாருமே இல்லை, ஆக்டர் தனுஷ் அவர்கள் தான். அடுத்ததா ரொம்ப முக்கியமான செய்தி, செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகி சென்றவர்கள், விலக்கப்பட்டவர்கள், இவங்க எல்லாத்தையுமே உடனடியாக ஒன்று சேருங்கள். அப்படி இல்லைன்னா இது பெரிய அளவுல அதிமுகவால வின் பண்ண முடியாது. இதை பத்தி அதிக முறை நாங்க பேசியிருக்கோம். ஒரு 6 பேர் சேர்ந்த குழு எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசினோம். இனியும் இதற்கு காலதாமதம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடாது. அப்படி நீங்க அவங்களை ஒன்றிணைக்கவில்லை என்றால் நாங்க எல்லாரும் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய செக்கை வச்சிருக்கார். இந்த பெரிய செக் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதிமுகவினுடைய எதிர்காலம். சொல்லப்போனா திமுகவுக்கு எதிராக வலுவான ஒரு கட்சியாக அதிமுக இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டியது அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம். இது அரசியல் சதுரங்கம் தொடங்கின போது இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க இதுக்குள்ள. அப்ப இவங்கெல்லாம் ஒன்றிணைந்தார்கள் என்றால் அதிமுகவை வீழ்த்த முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவங்க ஒன்றிணையாமல் இருப்பதற்கு உள்ள ஒன்று பணத்தை ஏதோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, பதவியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இல்லை அரசியல் கட்சிக்கு அதிமுகவுக்கு அடுத்ததா யாரு மிகப்பெரிய அளவில் அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்றதோ, அடுத்ததா அவருடைய பரம்பரை, எந்த பரம்பரை அதிமுகவினுடைய கட்சியை வழிநடத்த போகிறது, ஏதோ ஒரு சண்டை சச்சரவு. ஆனால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கத்தில் இந்த அளவு சிக்கல் வந்த பிறகும் மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றால் நாம் எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய குரலை செங்கோட்டையன் அவர்கள் உயர்த்தியிருக்கிறார். இப்போ பாஜக இதற்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், எஸ் நாங்கள் கேள்விப்பட்டோம், செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயமும் ரொம்ப தேவையான விஷயமும் கூட. இதற்கு நாங்க அதிமுக கூட, அதாவது இப்போதைய அதிமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பேசுவதற்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், திருமா மாதிரியான ஆட்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க, இதுல இருந்து கொஞ்சம் நோண்டி நொங்க எடுக்கலான்னு பாக்குறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் செங்கோட்டையன் அவர்கள் மனசுல இருக்கிறத திறந்து பேசல. ஐயா ராசா, நீங்க ஃபர்ஸ்ட் திறந்து பேசுங்க. திமுக குற்றம் செய்தது, திமுக வன்கொடுமை குற்றவாளிகளை பாதுகாக்கிறது, திமுக டாஸ்மார்க்கை திறந்து வைத்து நிறைய தாலி அறுக்குது, இப்படின்னு சொல்ற நீங்க கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க, மனசு திறந்து பேசுங்க. பட்டியலினத்து மக்களுக்காக நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மக்கள் உணரட்டும். எல்லாரும் உங்க மேல ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. திருமாவளவன் அவர்களுடைய ஓட்டு கணிசமாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இவர் சொல்றாரு, இல்ல அவர் ஒன்றும் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் மனம் விட்டு பேசல.
காங்கிரஸ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்காங்கிறதே நமக்கு ஒரு பெரிய கேள்விதான். அதற்கு ஒரு தலைவர் அவர் தான் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் என்ன சொல்றாரு, அதிமுக ஒரு கவிழ்ந்த கப்பல், அது மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய கப்பல், அதுல இருந்து நிறைய பேர் வெளியேறுவார்கள் அப்படின்னு சொல்லி. சார், அதுவாவது மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய கப்பல் தான். காங்கிரஸ் அப்படிங்கிற கப்பல் இருந்த இடம் தெரியாம மூழ்கி சுண்ணாம்பா மாறிடுச்சு. டைட்டானிக் கப்பலை கூட தேடி கண்டுபிடிச்சிடலாம், காங்கிரஸ் கப்பலை தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றது உங்க காதுக்கு இன்னும் கேட்கலையா? நிறைய பேர் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக இருக்கிறவங்களே, திமுக திக ஆதரவாளர்கள் காங்கிரஸ் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் இதை கவனிக்காம விட்டுட்டாரான்னு தெரியல. என்ன தெரியுமா சொல்றாங்க, எலெக்ஷன் வந்தா மட்டும் காங்கிரஸ்காரங்க தூக்கிட்டு வந்துருவாங்க, எங்களுக்கு 2 ஓட்டு, எங்களுக்கு 10 சீட் அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. ஆனா களத்துல அவங்க எந்த இடத்திலும் திமுக ஆதரவாக களமிறங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன், வேணும்னு டவுன்லோடும் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ காங்கிரஸை எதிர்ப்பதற்கு எதிராளிகள் இல்லாட்டி எங்களை மாதிரியான நடுநிலையாளர்கள் இவங்கெல்லாம் தேவையில்லை. உங்க கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய யூடியூபேஸே போதும். காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியே கிடையாது, மூக்கு சீந்துறதுக்கு யூஸ் பண்ற கர்ஷிப் மாதிரி திமுக காங்கிரஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட வீடியோக்கள் இருக்கிறது. அடுத்ததா, இந்த 10 நாள் கெடுவுக்கு யார் வரவேற்பை கொடுத்திருப்பாங்க? டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பேசியுள்ளார் செங்கோட்டையன் அவர்கள். அவர் கருத்தை வரவேற்கிறேன், 10 நாட்கள் கெடு முடிந்த பின் என் கருத்தை சொல்கிறேன், வைத்திலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரிப்பா, நம்ம இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்முடைய ஆளும் கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்க இருக்காருன்னு பார்த்தா, சார் அங்க அந்த ஆக்ஸ்போர்டுல ஏதோ ஒரு ஆடிட்டோரியம், வாயில போடு ஆடிட்டோரியம் இல்ல, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில பெரியார் அவர்களுடைய சிலை திறப்பு, வாயில போடு. பெரியார் அவர்களுடைய புகைப்படம் ஒரு சின்ன லியோல கடைசியா அந்த போட்டோ எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்ல, போட்டோ அப்படி கை மாறி கடைசியா சுத்தியில வச்சு அடிச்ச உடனே லியோ அப்படின்னு சொல்லி வரும் பாத்தீங்களா, அதே மாதிரி ஈவேரா பெரியாரே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, சார் இது 210 பவுண்டு கொடுத்தா யார் வேணாலும் இதே மாதிரி ரூமை வாடகைக்கு எடுக்கலாம். அந்த ரூமை வாடகைக்கு எடுத்து அதுல பெரியாருடைய படம் திறக்கிற மாதிரி நாளைக்கு வாட்டர்மெலன் ஸ்டாரினுடைய படத்தையும் திறக்கலாம், அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டார்கள், இதுக்கும் ஆக்ஸ்போர்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தினமலர் ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில இருந்து அது ரொம்ப வைரல், பார்த்துக்கோங்க. சரி, இவர் போனார்ல, மு.க. ஸ்டாலின் அவர்கள் போனாரு, எவ்வளவு ஈர்த்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா அதற்கும் இன்னைக்கு யார் சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனிக்கு மேற்கொண்ட பயணத்தில் மொத்தம் 13,016 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன, தமிழ்நாடு அரசு அறிக்கை. புரிந்ததா? அப்ப இந்த 16,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வந்துடும், கடன் எல்லாம் அடைக்கப்படும், லேப்டாப் எல்லாம் கொடுக்கப்படும், பெண்களுக்கு தேவையான 1000 ரூபாய் 5000 ரூபாயாக உயர்த்தப்படும், பொங்கலுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும். இது எல்லாமே கொடுக்கப்பட்டால்தான் 2026 திமுகவுக்கு ஓட்டுகள் விழும். அப்படி இல்லைன்னா திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகள் ஒன்று சேருவார்கள். ஒன்று சேர்ந்தால் எந்த மாற்றம் என்றாலும் நிகழலாம். மக்களுக்கு நல்லது செய்வதற்கு திமுக முயற்சி செய்ய வேண்டும். மக்களுக்கான அரசியலை எதிர்கட்சிகள் ஒன்றிணைக்க வேண்டும். தனித்தனியாக நிற்பதை விட்டு ஒற்றை கூட்டணியாக இருந்தால் எதிர்கட்சிகளுக்கு பலம், அப்படி இல்லைன்னா பலவீனம் திமுகவுக்கு பலமாக மாறிவிடும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.